This is my dance program. This was a dance program. This is a dance program. This is my dance program. God is a Kali. Krishna Jayanti Tiruvila. Krishna Jayanti Tiruvila. Naila for your money. This is Jayanavasa. The name is Jagoncham. Ilay Naishani. Talabaya. Mandi Baby. Sujane. Naranjami. Kubusami. This is a Karubusami. Negro man. Hi black man. What a guy ultra guy comes together. Garba. Let your current set out of Mundi Golu Silva. What a valuable Chaura Karen than everybody. This is my dance program, Bharatanatyam. Bharatanatyam, classical dance. Ramanathyam, Paramaramanathyam, Bharatanatyam, classical dance. You are Western dance. Patu akil sexy dance la manandi. Dance program aadu vendu paadu vendu. Paadu. Ayya. Paada. Yaar paada? Paada. Vaatadi podi sappa paada. Nee paadu, oppa paadu, amma paadu, yaar vandu paadunga. Seeravula idu vandena paadundada. Nana paadu. கம்பெனியிலே இருக்கத்திலே சுத்தமான பாடு உட்கார்ந்து சுத்தமான பாடு இல்ல நீக்குற பாடு பிளாக் பாடு பார்த்தா தூங்காத லைட் போடு நான் பேசுறேனே சொல்லு
இது எப்பேற்பட்ட சபை? ஐயா எவ்வளவு மக்கள் அமர்ந்திருக்காங்க. ஆமாங்க. ஆன்றோர் சான்றோர் அமர்ந்திருக்க மாபெரும் சபையில இவன் ஒரு சரி அவங்க ஐயா அவளை நீங்க என்ன கேட்க விரும்புறீங்க? நான் கேட்கலப்பா. கராட்டாய்டாண்டா ஆறுமுகம். சீனாவுல இருந்து தமிழ்நாட்டு நாட்டுக்கு வந்து நீ ஆமா நீ குஜும் குஜுமா தான் கத்துக்கணும். ஒரே வழியா கத்துக்கினா உடம்பு டேஞ்சர் ஆயிடும். ஓவரா டேஞ்சர். சரியா சீனா வந்து வந்தீங்க தமிழ்நாட்டுல எங்க ஸ்டே பண்ணீங்க? கேரளாவா ஒரு இந்த பஸ் இந்த பஸ் மாமா அப்படி போய் பைபாஸ் நீங்க பஸ் வர மாட்டேன்னு சாவு. என்ன தெரிய போறேன் நீ கவலைப்படாது. நான் உன்னை கூட்டு வந்தா உன்னை நான் தமிழை கத்தர போறேன். கொஞ்சம் கொஞ்சமா புரிச்சுக்கிறியா? ஏய் சொல்றா புடிச்சுவா. முதல்ல பிள்ளையார் சொல்லி பலா சொல்லலமா முந்திரி கொட்டை. ஏய் முந்திரி கொட்டை இல்லடி பிள்ளையார் சொல்லி. இன்டர்வியூ தான் வாங்கிட்டு எனக்கு குத்து நான் செத்துறேன். முதல் வார்த்தை முதல் வார்த்தை அம்மா ஸ்பீக்கிங் அப்பா ஸ்பீக்கிங் போராட்ட குமுறு கஞ்சி தான் 500 அப்படிங்களா எல்லாம் தகரா கம்பீரா அடுத்த நிமிஷம் குளத்துக்காண்டானே தூக்கி மூடுவாங்க. அவளை கும்பிரி ஏற்றுவாங்க குழந்தை தர்றா ஓமலா. என்ன கத்தனால உன் டவுசர் தான் தீர்ந்து போச்சு. அதான் ஆன்லைன்ல புக் பண்ணி எடுக்காது பாய் முடியல. இவளை எந்த நாட்டுல இருந்து வந்துக்கிறீங்க? சீனாவுல இவ பேசத்து புரியாத நிறைய பேர் மண்டை பிச்சுட்டு இருக்காங்க. பேசத்தே புரியல. இவ எங்கடா தமிழ் பாட்டு பாட போறா? நான் டெஸ்டிங் பண்ணிடுறேன். எப்படி நீ போட்டா பாட்டு கத்துக்கிட்டு என் தம்பி விட்டா போச்சு. நான் தமிழ் சாங்ஸ் பாடுவேன். பாருங்க நீ பின்னால பாடணும். சரிண்ணே பின்னால பண்ண அப்படி போய் பாட போறான். இதே பாட்டு பாருங்க. அவன் பாரத்தை அப்படி திருப்பி பாடணும். சரியா? அந்த பின்னாடி ஏன்னாடி ஆரம்பத்திலே அவளை குழப்பி விடுறேன். நான் பாட்டுமா? ஆ. சரியா? ரெடி, ஸ்டார்ட். நல்லா புடிச்சுக்கணும். ஆ. ரெடியா போலாமா? காலை இந்த மாதிரி வச்சுக்கணும். காலை எப்படி வச்சுக்கோ. பச்சை அரிசி மாவிடுச்சு 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 பக்குவம்மா பாவு வச்சு சுக்கிடுச்சு மிளகிடுச்சு மிளகிடுச்சு பக்குவம்மா கலந்து வச்சு சாங் 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 நாங்க சொன்ன பாட்டு தான் உன் வாயில எந்த பாட்டு வருதோ அந்த பாட்டு பாடு.
ஏற்கனவே பார்த்து விட்டேன். நீயே பாத்துக்கியா? ஆமா. எங்களுக்கு தெரியாம எந்த நாட்டு இளவரசி? இதே நாட்டை சேர்ந்தவன். Oh my God. ஒரு நாள் எங்க அத்தையா இருக்குமா? எங்க அத்தை பார்த்தா இளவரசிங்க. ஏதோ சூப்பர் அங்க பத்தி இருக்கு வீணு. அப்பா இதே நாட்டை சேர்ந்தவள். நான் அரவணன் தான் இருக்கின்றார். ஏன் யாரும் முடியாது. ஏழ்மைக்குடியில் பிறந்த வேலைக்காரி கண்ணகி தான். ஐயா. நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்? நம்ம தகுதினா கலாச்சாரம்னா பரம்பரை ஓய அநாத நாயா. நம்ம வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி மருமகளா? வேலைக்காரி எனக்கு மருமகள். வேலைக்காரி இந்த திருமணம் கண்டிப்பா நடக்காது, நடக்க விட மாட்டேன். ஆமா. அறிவு இருக்கிறவனுக்கு ஆசிரியர் அதுல வச்ச வாங்கிட்டு தெரியா நினைக்கணும். போய் வேலைக்காரி காமிக்கிறடி எனக்கு வெக்கமா இருக்கணும். ஆள் வந்தது சொல்லு பாப்பா. உனக்காக எத்தனை நாட்டு இளவரசி காத்துக்கிறான். போய் கட்டிக்கிட்டு ஒரு பாவாடை கிடையாது, மாத்தி கட்டி ஒரு புடவை கிடையாது. அவளை போய் லவ் பண்றா. என் புள்ள செத்துட்டு நம்ம கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவா இந்த வீட்டுக்கு மருமகளா? வேலைக்காவது. சொல்ல மாட்டேன். காதல பிரிக்கிற உரிமை உலகத்துல யாருக்குமே கிடையாது. காதல் என்பது காக்கா குருவி உரிமை. அப்படி இருக்கும்போது உங்க மகன் காதலிப்பது தவறு என்பது எந்த விதத்துல சொல்றீங்க? ஆசைப்பட்டுட்டாரு, வச்சு வாழ போட்டவர் நம்ம கிடைக்கணும். திருமணம் செய்து வைங்க. நல்ல வாழ்க்கை ஒரே பிள்ளை. அப்படியா? சம்மதம் தான் போடா. திருமணத்திற்கு கிரகத்திலே பட்டு ஜிலேபி தாண்டா. வேண்டாம் அவனுக்கு மன வருத்தம். அதானே. இருந்தாலும் வச்சுக்கிட்டு குடும்பம் பார்த்து அவரு விடுங்க. ஆமாண்டா. அந்த அநாத நாயி எனக்கு மருமகள். வரலாமா? வர விடுவேனா? அவங்க வீடு எங்க இருக்கு? கண்ணகி வீடு தானே. நாங்க ஆடுறோம். என்ன இது? நாளை இதே இடத்துல சந்திகளா கண்ணகி என்று உரைத்து விட்டு சென்றேன். என்னுடைய காதலனை இதுவரை காணவில்லை. எப்பொழுது வருவார் என்று தெரியவில்லை. அவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். காலு சிலிப்பாச்சா சேதுல மாட்டிச்சு ஒரு கால் சண்டை வருது. நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஏழை, இந்த வேலைக்காரி, இந்த கண்ணையினுடைய குடிசை யாரு அனைவரும் நீங்க அனைவரும் இருக்கிறீங்களா? இந்த வேலைக்காரி இந்த மாதிரி விஷயத்துக்கு நீ வரக்கூடாது. ஒரு லட்சம் செட்டு போட்டு நிறைய கட்டாங்கன்னா பைத்து கூட குண்டார தூக்கிட்டு கிளம்பிடுவோம். பூவே என் மருமக பற்றடா சொல்லுடா
எங்க வீட்டு வேலைக்காரியா சேர்த்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்பொழுது என் மகனை காதலிக்கிற அங்க என்ன ரகசியம்? அப்படியா? இரண்டு விடு கண்ணகி என்று ஒரு வார்த்தை நீங்கள் உன்னுடைய மகனுக்காக இந்த கண்ணகி நான் உயிரை விடுவேன். அன்று எப்படி கோவலனுக்காக கண்ணகி மதுரை எரிந்தாலோ அதுபோல் இந்த கண்ணகி என்னுடைய காதலுக்காக இந்த கடவுள் நாடி சுட்டு சாமலை எரித்து விடுவேன். மறைக்க முடியுமா முடியாது? அது முடியாது. காதல் யாருக்கு வந்து தகுதி தராதர கிடையாது. ஏழ்மையான குடும்பத்தில் பொறுத்தவரைக்கும் காதல் கேட்குதா? காதல் பாடிக்க காதலிப்பியா? காதலிக்கு தவறு தானே? காதல் என்பது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி மதம் பணம் பதவி என்று பார்த்து வருவது. கல்யாணம் எங்களுடைய காதல் உள்ளத்தால் ஏற்பட்டு உணர்வுகளால் ஒன்று கலந்து வருவது என்னுடைய காதல். தெரியாத காதல் தெய்வீக காதல். எங்களுடைய காதல் தெய்வீக காதல். வீட்டுக்கு தாய் தந்தைக்கு தெரியாது காதல் காதல் இல்லடி, அது காமம். காமம் இல்லை. ஆமா, காமம் என்றால் ஒருவரை பார்த்து மடக்கி வருவதுதான் காமம். காலமெல்லாம் அவரோடு வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இந்த கண்ணை. காலமெல்லாம் வாழ நினைச்சல ஏழ்மையான குடும்பத்துல ஒரு ஆம்பளை பார்த்து காதலுக்கு வேணாம்னு சொன்னேன். நான் சொன்னேன் வண்டா போதுக்கு மயக்கிட்டீங்க. வண்டா போதுக்கு மயக்கிட்ட அவ முடி எடுத்துட்டா. மாவ முடி எடுத்துட்டா. ஆமா, ஏத்துங்க மாமா மருமகளா. அது கூட பரவாயில்ல. நேற்று 12 மணி இருக்குங்க. நேற்று பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல விஜயராஜ்ல ரூம் போடுறோம். உன் புள்ளி நான் அப்பதான் வண்டி உள்ள போறோம். இவங்க அப்பதான் வண்டி விட்டு மேல போறோம். அவளை சொல்லி தப்பு கிடையாது, ஒன்னும் சொல்லி தப்பு கிடையாது. புள்ளி வந்து தேவையா செடி கிடையாது. ஆட்டக்காரி இந்த பக்கம் சுத்தி போனா இட்டு அச்சுருந்தாங்க. புள்ளி வளர்க்க மாட்டா. நீங்களா லவ் மேரேஜ் பண்ணீங்க, அது மாதிரி தான் உங்க புள்ளி போவான். அவங்க லவ் பண்ணாங்கன்னா ஒரு நாட்டு மகாராணியை பார்த்தா ஐயா காதல் சேர்றா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஏழ்மையான குடும்பம் பிறந்தவனுக்கு இளவரசர் கேட்டா அவனுக்கு டேஸ்ட் கிடையாது. அவனுக்கு எனக்கு இருப்பது ஒரு மகனை ஆமாண்டா. ஆமா, இந்த பாவிக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இவளை பொண்ணா நினைச்சு வளர்த்துடா. வளர்த்து கை குளத்துல கழுவா உண்டை கொடுக்க நடக்க மாட்டாளாமா. நடக்க பார்த்தா இப்படி பண்ணுவா. நம்ம நினைச்சு இப்படி பண்ணிட்டு கூட பாக்கலாமா? இந்த மாதிரி எந்த நிலைமையில இருக்கிறது தெரியுமா? உங்க குடும்ப வாழ்க்கையை வைத்து என்ன பேசுறேன்னே தெரியல. லோடு ஏத்திட்டு வர்றாங்க, லோடு ஏத்திட்டு வர்றாங்க. இப்படி நடந்த பிறகு ஆமா போட்டி நகையில கறியத்தா புறப்பட்டாடா மாறியத்தா.
சோதனை தீரவில்லை யாருமில்லை இந்த பணிவிடை விட்டு வைக்கவே கூடாது, உயிரோடு வாழவே கூடாது. செய்யணும், செய்து முடித்துட்டு வாங்க. என் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி செய்து முடிச்சுட்டு வந்து ஆமா நான் போய் என்ன பாக்குறேன். தளபதியாரே என்ன பண்ணணும்? பொறுமையே குணமற்ற தருமர் போல மௌனமாக இருக்கிறாயே. ஒரு வார்த்தை இந்த அனாதைக்காக, இந்த ஏழைக்காக, இந்த வேலைக்காரருக்காக எனக்கென்று ஆறுதலா ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? 3 மாத கர்ப்பிணி கட்டு பாராமல் அனைவருமே சாட்டிக் கொண்டு வேட்டையாடுகிறார்களே. நானும் ஒரு பெண் தானே. இவர்களுக்கு மனம் என்பது தாய் இல்லை, தந்தை இல்லை, சொத்து பந்து அக்கா
இந்த திக்கற்ற பாருங்க இப்படியெல்லாம் இதை கேட்க யாரும் இல்லை ஐயா. கண்ணகி, உலகத்தில் பெண்ணாக பிறப்பதே பாவம்னு சொல்லுவாங்க. நான் பிறந்தது பெரும் பாவம். அப்படி பிறந்து விட்டால் தாய் தந்தை இல்லாமல் வளர்வது வாழ்க்கையில் மிக மிக கொடிது என்று சொல்லுவாங்க. பிறந்தாய் வளர்ந்தாய் அரண்மனையை நாடினாய், அரண்மனையை வாழ்க்கை வைத்துக் கொண்டு வாழ தெரியாமல் இப்படி அநியாயமாக 3 மாத கருவை சுமந்து கொண்டு இளவரசரோடு ஒன்று கூடி இந்த நிலையில் நிற்பதால் தானே அடிக்கிறார்கள். அவரை செய்தால் தங்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டாம். ஆனால் உலகத்தில் அதற்கொன்று விதிமுறை இருக்கிறது. அவரை செய்தது 2 ஆனால் தண்டனை ஒருவனுக்கு கொடுப்பது எந்த விதத்திலும் முறையில்லை. காரணம் பணம், பதவி. இந்நாட்டு மன்னன், இந்நாட்டு இளவரசன் மகனை கேட்க முடியுமா? கேட்க முடியாது. மகன் செய்தால் அது தவறல்ல, நீ செய்தால் அது தவறு. ஆகையால் தான் உன்னை அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள். உனக்கென்று ஆறுதலாக ஒருவர்கள் கிடையாது. நீ ஏன் கவலைப்படுற? பெண்கள் அழுதா என் மனசு தாங்காதம்மா. எதிர்த்து கேட்டிருப்பேன், ஏன் கண்ணகி மட்டும் அடிக்கிறீங்க, உங்க மகனுக்கு சேர்த்து அடிங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்படி சொல்லியிருந்தால் அவர்கள் யார்? இந்நாட்டு மன்னர் மகாராணி.